Rios' Golden Key Construction and Consultancy, crafting your curiosity. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ரெண்டாவது முறை நான் வந்து சிவில் சர்வீஸுக்கு வந்து ட்ரை பண்ணும்போது என்னுடைய மனைவி தான் எனக்கு வந்து அந்த ஊக்கத்தை கொடுத்தாங்க. நான் வேலைக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. வயசு இருக்கும்போது எக்ஸாம் எழுதுனாதான், விட்டுட்டோம்னா அடுத்து நம்ம விட்டோமேன்னு ஃபீல் பண்ண முடியாது. நாளைக்கு வந்துட்டு ஐயோ நம்ம ட்ரை பண்ணியிருந்தா ஆயிருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக ட்ரை பண்ணிடலாம். ஃபீஸ் கட்ட முடியல, ஃபீஸ் ஒரு முறை பேர் எடுத்துட்டாங்க. 6 மாதம் 3 மாதம் ஆகும் சார். வண்டி நெல் மிஷினுக்கு போய் கொஞ்ச நாள் ஓடி ஹார்வெஸ்ட் வண்டிக்கு போவாங்க. நெல்ல இருக்கிற மிஷினுக்கு போயிட்டு இருந்தாரு. அது வந்து போனாக்கா 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் அங்கேயே இருப்போம். அதெல்லாம் நினச்சி பார்த்தா நல்லா ஓரளவுக்கு படிக்கணும். நம்ம அப்பா பட்ட கஷ்டம் நம்மளால் வந்து அந்த கஷ்டமாக தீரணும். எந்த டைமில் ரொம்ப பயம் இருந்துச்சு, எந்த டைமில் கான்ஃபிடென்ட் ரொம்ப இருந்துச்சு? கான்ஃபிடென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போல்டாக எல்லாமே ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்டர்வியூ போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணணும், பயப்படக்கூடாது. இவங்களால தைரியமாக ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. டிசிஎஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படி அதுக்கப்புறம் என்ன மனநிலை மாறிச்சின்னு தெரியல. நான் யூபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு. அப்படி சரி படிக்க தான் படிப்பா, எவ்வளோ செலவாகணும், 80,000 ரூபா வேணும்பா அப்படின்னா. ஸோ நான் சைடில் நான் ஏதாவது டிவி பார்த்தா கூட, நான் ஏதாவது ஃபோன் யூஸ் பண்ணால் கூட டிஸ்டர்பே ஆக மாட்டாங்க. கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க வேலையில் அவங்க எப்போ படித்த அந்த அதாவது இன்றைக்கி இந்த டாபிக் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் வச்சுருப்பாங்க. அது முடிக்கிற வரைக்கும் படிப்பாங்க. ஸோ இப்படி படிக்கக்கூடிய ஒரு பர்சனால் கண்டிப்பாக அவங்க கோல் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே ஓகே சார். இப்போ யூபிஎஸ்சி அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது நடந்துச்சா, அதுக்கு முன்னாடி நடந்துச்சா? நான் 2017 பாஸ் பண்ணேன். 18 ஜாயின் பண்ணேன். 20 வந்து ட்ரைனிங் முடித்தேன். ட்ரைனிங் முடிச்சு போஸ்டிங் போட்ட அடுத்த 10 நாள் எனக்கு கல்யாணம். மேம் நீங்கள் சொல்லுங்கள், சார் வந்து இவ்வளவு படிக்கிறத பார்த்தா உங்களுக்கு என்ன, நீங்களும் படிக்கிற ஸ்டூடெண்ட் தானா? அது உங்களுக்கு பெருசாக தெரிலையா, இல்லை ஆச்சரியமாக இருந்துச்சா? என்ன இப்படிலாம் படிக்கிறேன்? ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இப்போது 100 மார்க்ஸ்னால் ஒரு 70 மார்க்ஸ் எடுக்கிறக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் தான். இவங்களும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தாங்க. லைக் 70 to 80 எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த குடும்ப சுச்சுவேஷன்னாலேயும் என்னமோ அந்த டெடிக்கேஷன் வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் வராது. +2 முடித்து காலேஜ் போகிற வரைக்குமே கூரை விட தான் இருந்துச்சு. அப்போ ஒரு தடவை ஒரு நல்ல மழை பெஞ்சு எல்லாம் பிசிக்கு போச்சு. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடு மாற்றும் போது கூட கடங்காரங்க சண்டை போட்டாங்க. கடன் கொடுக்காம நீ வீட்டை ஓட மாற்றினா. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், அதுக்காக வீடு ஓடு மாற்றாம இருக்க முடியும், தங்கறதுக்கு வீடு வேணும்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு நிறைய கஷ்டம் வந்துச்சு. 2 பேருக்கும் வணக்கம். சார், எந்த அளவுக்கு கார்த்திகேயனை சார் வாழ்த்துறாங்களோ அதை விட உங்களையும் இன்னைக்கு வாழ்த்துறாங்க. எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குங்க சார்? அந்த நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது சார். அந்த அளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சந்தோஷம் சார். நாம வரும்போது அப்பா பேர் கூட நான் கேட்கல யார்ட்டையும். அண்ணன் பேரை தான் இந்த மாதிரி கேட்டுட்டு வரேன், எங்கே இருக்குது அப்படின்ட்டு. அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, அங்கே ஒரு கோவில் இருக்கும், பக்கத்தில் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து உங்கள் பேரை சொல்லி அன்னார் மகன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு இன்னாரோட மகன் அவங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அண்ணனை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய மகன் சார் எப்படி சின்ன வயசுல எப்படி? சின்ன வயசுலேருந்து ரொம்ப இதாக தான் இருப்பாங்க. படிப்பு விஷயத்தெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. காலையில் ஸ்கூல் பஸ்ஸு போவாங்க, சாயந்தரம் ஸ்கூல் பஸ்ஸு வந்தாங்களா உடனே யூனிஃபார்ம் மாற்றிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு உடனே டியூஷன் போயிடுவாங்க. டியூஷன் போயிட்டு வந்தோடனே படுத்துருவாங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்துருவாங்க. அவங்கவுங்க படிச்சுவாங்க. அண்ணனுக்கும் தம்பிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இவர் பொருளை அவர் எடுத்தாலும், அவர் பொருளை இவர் எடுத்தாலும், யாரும் எதுவும் அம்மா எடுத்துட்டாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னு எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. சின்ன வயசில் விளையாட்டுத்தனமா வந்தது இல்லை. ஆமாம், எங்கேயும் விளையாடவும் போக மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமைனால ஏதோ ஒரு நாளைக்கு விளையாட போவாங்க. அந்த சண்டை இல்லை அது வரைக்கும், இது வரைக்கும் இல்லை. அப்போலேருந்து சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் இல்லை. கார்த்தி என்ன சொல்கிறாப்படி அதை விக்னேஷ் கேட்பாப்படி, விக்னேஷ் என்ன சொல்கிறாப்படி. கார்த்தி அவங்களுக்குள்ள ஒரு இதே நல்ல ஒரு ஒற்றுமை மனப்பான்மையாக இருக்கிறாங்க. மொத்தம் 2 பசங்க இல்லையா? 2 பசங்க. சார் சொன்னாங்க, இந்த சுற்று வட்டாரத்தில் வந்து அப்போ வந்து எல்லாரும் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறப்போ அப்பா கஷ்டப்பட்டாலும், லாரி ஓட்டிகிட்டு இருந்தாலும் எங்களை வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சாங்கன்னு. என்ன காரணம்? அவங்கள்ட்ட இருந்து வித்தியாசப்பட்டு சரி நம்ம பையனை வந்து இது மாதிரி படிக்க வைப்போம் அப்படிங்கிற உங்களுக்கு மன உறுதி இருக்குல்ல? கஷ்டப்பட்டாலும். இப்போ எங்கள் அப்பா வந்து விவசாய குடும்பம் தான் சார். எங்கள் அப்பா என்ன பார்த்தவர். அப்படிங்கும்போது வெளி அனுபவம் அவருக்கெல்லாம் அதிகம் கிடையாதுங்க. இப்போ எங்கள் அப்பா என்ன சொல்கிறா அதை கேட்டு நாங்கள் அந்த காலத்தில் அப்படியே வாழ்ந்துட்டோங்க. அதுக்கப்புறம் நான் படித்து எனக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி வேலை வாய்ப்பு அந்த காலகட்டத்தில் 1982 85 வேலை கம்மியாக வந்து வேலை வாய்ப்பு.
அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி குழந்த கார்த்தி 1990 கார்த்தி பிறந்தார் அப்படி. அதுக்கப்புறம் சரி நமக்கு ஏதாவது ஒரு தொழில் வேணுங்கன்னா லாரி தொழில் போனேன். இந்த லாரி தொழிலில் ரொம்ப சிரமப்பட்டு தாங்க இந்த அளவுக்கு. ஏதாச்சும் ஒரு சிரமத்தை இன்னைக்கு நினைவுபடுத்தி பார்க்கும்போது இன்னைக்கு அது சந்தோஷமா இருக்கும். அப்போல்லாம் கஷ்டப்பட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு சின்ன ஒரு ஞாபகங்கள் இருக்கா ஏதாச்சும்? நிறையா இருக்குது சார். ஏதாச்சும் ஒன்று பயிர் சொல்லலாம். ஏதாச்சும் ஒன்று இந்த இப்போ அப்போ வந்துங்க அதாவது கடன்பட்டு தான் லாரி வாங்கினேன். அப்போ டயர்லாம் வந்து ரொம்ப கம்மியில் தான் 16,000 ரூபா தான் ஒரு செட்டு டயரு. அந்த டயரை வாங்கி போட முடியாது, செகண்ட் ஹேண்டில் வாங்கி போடுவோம். லோடு ஏற்றிட்டு போவோம், படான்னு வெடிச்சிடும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்களா அப்போ கில்னரும் நானும் தான் அந்த வீலை கழட்டி ஸ்டெப்னி மாட்டி அதை எடுத்து அப்புறம் திரும்ப ரன் பண்ணோம். அந்த மாதிரிலாம் நிறையா கஷ்டப்பட்டுக்கிறோம். லோடு இறக்காமல் 4 நாள் 5 நாள் வண்டி நிற்கும். சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ வெளி மாவட்டம் போகும்போது, வெளி மாநிலம் போகும்போது பார்த்தீங்களா திருட்டு பிரச்சனை, இந்த வழிப்பறி, அதெல்லாம் நிறையா பிரச்சனை. அதெல்லாம் சமாளித்து தாங்க வந்தது. இப்போ அப்பா சொல்கிறாங்களே இவ்வளவு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து பிள்ளைங்கள்ட்ட காட்டிப்பாங்களா? இந்த கஷ்டத்தை இதெல்லாம் காட்டிப்பாங்களா? காட்டிக்க மாட்டாரு. அவர் காட்டிக்க மாட்டாரு. நான் சொல்வேன், அவர் அப்பா வெளியே போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, நீங்கள் வந்து கரெக்டாக படிக்கணும், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கரெக்டாக நீங்கள் படிப்பில் வந்து நல்ல மார்க் எடுத்து நல்லா வரணும் நம்ம அப்படின்ற மாதிரி பசங்களுக்கு சொல்லிட்டு போய். உங்களுக்கு என்ன ஆசையாக இருந்துச்சு? சரி நம்ம பிள்ளை வந்து ஃபியூச்சரில் இது மாதிரி டீச்சர் ஆகணும், போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி? அது கார்த்தியோட இதுதான். நாங்கள் படிக்க வச்சோம். எதிர்பார்க்கல சார். டிசிஎஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படி. அதுக்கப்புறம் என்ன மனநிலை மாறிச்சின்னு தெரியல. நான் யூபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு அப்படி. சரி படிக்க தானே படிப்பா, எவ்வளோ செலவாகணும், 80,000 ரூபா வேணும்பா அப்படின்னா ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். சார் சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இது மாதிரி 2வது முறை நான் வந்து சிவில் சர்வீஸுக்கு வந்து ட்ரை பண்ணும்போது என்னுடைய மனைவி தான் எனக்கு வந்து அந்த ஊக்கத்தை கொடுத்தாங்க, நான் வேலைக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. அதை பற்றி பயிர்த்துங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லும்போது உண்மையாகவே என்ன தோணுச்சு? எப்படி அந்த நேரத்தில் நீங்கள் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தீங்க? ஆக்சுவலாக அவங்க ஆம்பிஷனே வந்து ஸ்டார்டிங்கில் கல்யாணம் டைம்லேருந்தே சொல்லுவாங்க, லைக் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு ஆம்பிஷன் தான். எனக்கு இப்போது இவங்க சின்ன வயசில் இருந்தப்போ இவங்களுக்கு பெருசாக கிடைக்காத ஹெல்ப்பு நான் மற்றவங்களுக்கு பண்ணணும். இந்த ஜாபில் அது இருக்கான்னு பார்த்தாங்க. இந்த ஜாபில் இருக்கிறத விட எனக்கு இன்னுமே பண்ண முடியும். பட் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஐபிஎஸ் ஐஏஎஸில் இருக்கக்கூடிய அளவுக்கான அந்த எக்ஸ்போஜர் வந்து இந்த ஜாபில் இல்லை. அதனால சரி இன்னமும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க. எனக்கு வந்து சரி நான் யோசிச்சது வயசு இருக்கும்போது எக்ஸாம் எழுதுனா தான், விட்டுட்டோம்னா அடுத்து நம்ம விட்டோமேன்னு ஃபீல் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு வந்துட்டு ஐயோ நம்ம ட்ரை பண்ணியிருந்தால் ஆயிருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ ஜாப்லேயே இருந்தேன். ஸோ நான் பார்த்துக்கிறேன். ஆனால் மேம் ஒரு அட்டெம்ப்ட் தான் லாஸ்ட் அட்டெம்ப்ட் இருக்குது. ஏற்கனவே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது சிலபஸ் எல்லாம் இருந்தும் வந்து ஒரு மாதம் வந்து சம்பளம் வரும், கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ், இதெல்லாம் விட்டுட்டு வந்து ஏன் இந்த ஒரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சா? ஏன் இவ்வளோ ஒரு ரிஸ்க் அப்படின்னு? இது ஆக்சுவலாக இவங்க படிக்கிறத நான் பார்த்துருக்கேன். இவங்க டெடிக்கேட்டடாக படிப்பாங்கன்றதை வச்சு தான் நாங்கள் ப்ரொசீடே பண்ணோம். அந்த டைமில் நாங்கள் டெல்லியில் இருந்த டைமில் கல்யாண புதுசில் வந்து இவங்க ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து படிப்பாங்க. ஆஃபீஸ்லேயே பயங்கரமான ஒர்க் இருக்கும், ஃபுல் ஒர்க் இருக்கும். ஈவினிங் வருவாங்க, சாப்பிடுவாங்க, 10 o'clock வரைக்கும் படிப்பாங்க. ஸோ நான் சைடில் நான் ஏதாவது டிவி பார்த்தா கூட, நான் ஏதாவது ஃபோன் யூஸ் பண்ணால் கூட டிஸ்டர்பே ஆக மாட்டாங்க. கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க வேலையில் அவங்க எப்போ படித்து அந்த அதாவது இன்றைக்கி இந்த டாபிக் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் வச்சுருப்பாங்க, அது முடிக்கிற வரைக்கும் படிப்பாங்க. ஸோ இப்படி படிக்கக்கூடிய ஒரு பர்சனால் கண்டிப்பாக அவங்க கோல் அச்சீவ் பண்ண முடியும். கான்ஸ்டண்ட்டாக படிப்பாங்க. எவ்வளோ நேரம் படிப்பாங்க? ஒரு நாளைக்கு அவங்க ரொம்ப அதிகமாகலாம் படிக்க மாட்டாங்க. அதான் சொன்னார் சார், 8 மணி நேரம் தான் படிப்பேன், அதுவே அதிகம். அவங்களுக்கான பிரேக் டைம் எடுத்துப்பாங்க. கண்டினியூஸாக அந்த மைண்டை வந்து பிஸியாகவே வச்சுக்க மாட்டாங்க. காலைல கொஞ்சம் நேரம் படிப்பாங்க, அப்புறம் ஒரு பிரேக் எடுப்பாங்க, ஒரு டீ பிரேக் எடுப்பாங்க, அப்புறம் படிப்பாங்க. பட் இந்த டைமுக்கு ஒரு 10 o'clock தூங்கணும்னா அந்த டைமுக்கு டெய்லி தூங்கிடுவாங்க. அதில் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு அவங்க ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அந்த என்டர்டெயின்மெண்ட் ஆப்பையுமே டெலீட் பண்ணிட்டாங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே டெலீட் படிக்கிற டைமில் எல்லாமே டெலீட் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் இதுதான் கோல், இதுதான் நம்ம சாதிக்கணும்னு சொல்லிட்டு இதில் மட்டுமே தான். வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க படித்து முடிச்ச டைம் போக தான் வீட்டில் பசங்கள்கிட்ட பேசுறது, என்கிட்ட பேசுறது, குழந்தைங்க கூட கொஞ்சம் கூட அதுக்கப்புறம் தான் படிப்பு தான். ஆமாம், அதுதான் எல்லாமே. இருந்த வேலையை விட்டுட்டு படிக்கிறோம்ல, அதான் பாஸ் பண்ணி ஆகணும்ல. இந்த மாதிரி ஒரு ஃபேஸையே நான் பார்த்தனால எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, இவங்களால பாஸ் பண்ண முடியும். இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி அது கிடைக்கலனாலும் ஒரு பிரச்சனை இல்லை. இவங்களோட ஃபுல் எஃபர்ட் இவங்க போட்டிருக்காங்க, ஸோ பிரச்சனையும் இல்லை.
அதனால் அப்படியே proceed உங்களுக்கு அப்போ ஒரு என்னடா மாதம் இது மாதிரி புள்ள வந்து கரெக்டாக சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாரு, ஒரு பக்கம் வந்து அவரோட லைஃப்ங்கிறது செட்டில் ஆச்சு அப்படின்னு நினச்சோம். ஆனால் திரும்பவும் படிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்ட்டு சின்ன ஒரு வருத்தம் இருந்துச்சுங்களா? இருந்ததுங்க. அப்புறம் கேட்டேன், இல்லைப்பா கொஞ்சம் நல்லா இருக்கும், இதை விட அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு, நம்ம படித்தோமா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு அந்த மாதிரி போயிடலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி படி, உன் விருப்பம், செலவு பண்ணுறது என் பொறுப்பு, படிக்கிறது உன் பொறுப்பு, படிச்சுக்கோ. இன்னைக்கு எல்லா கஷ்டத்தையும் மறந்து இன்னைக்கு வந்து உங்களை ஒரு மகிழ்ச்சியான ஒரு அப்பா அம்மாவா இன்னைக்கு உலகம் எங்களும் இன்னைக்கு மிளிர வச்சிருக்காரு. ஆமாம் சார், அது வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் சார். ஏன்னா இப்போ வந்து நாங்கள் நிறையா பார்க்குறோம், ஒரு பெற்றவங்களுக்கு வந்து சாப்பாடு போடாமல் வீட்டை விட்டு துரத்தி விட்டு, இதே எங்கள் கோயிலில் வந்து ஒருத்தர் இருக்கார், பெத்த பையன் அப்பாவை துரத்தி விட்டு நான் இப்போ வேலை பார்க்குற கோயிலில் ஒருத்தர் இருக்கார். அவர் நேற்று கூட வந்து மன வருத்தப்பட்டு என்கிட்ட ரொம்ப பேசினார். அவர் கூட நேற்று இருந்தாங்க, செலவுக்கு 100 ரூபா வச்சிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். அதுபோல் வந்து நிறையா நடக்குது. ஆனால் எங்கள் பசங்க வந்துங்க இது வரைக்கும் அப்பாங்கிறதோட சரி, நானும் வந்து அப்பா சொல்லுப்பா அப்படின்னா அவங்களும் வந்து அப்பா இந்த மாதிரி இருக்கிறேன், இந்த மாதிரி பதில் தாங்க இது வரைக்கும். என்கிட்ட அவங்க அம்மாக்கிட்டேயோ ஒரு 4 கூட முறைச்சி பேசியோ எடுத்து பேசியோ எந்த ஒரு இது வரைக்கும் இல்லைங்க. இதுக்கு மேலே இருக்காது, நாங்கள் முழுவதும் நம்புகிறோம் அதை. ஏன்னா இது இவ்வளோ காலம் இல்லை, இதுக்கு போகிற இருக்காது, அதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் சார். எப்படிமா படிக்கிறதெல்லாம் எப்படிமா இருக்கும்? இந்த மாதிரி நாள் முழுக்க படிச்சுட்டு இருப்பாங்களா சார்? அப்படிலாம் இல்லை சார், அப்படிலாம் கிடையாது. அந்த விடிகாலம் படிக்கிறது தான் சார். காலையில் 5 மணிக்கு எழுந்து படிக்கிறாங்க இல்லையா, அது மட்டும்தான். அப்புறம் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அதுக்கு பின்னாடி இங்கே என்ன சார், 7:40 ஸ்கூல் பஸ்ஸு, 5:40 வருவாங்க, 6 மணிக்கு டியூஷனு, 8 மணிக்கு முடிஞ்சு வருவாங்க, வந்தோடனே சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு அப்புறம் காலையில் இவங்க ஹோம்ஒர்க்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணுங்கிறத காலைல 5 மணிக்கு எழுந்தாங்களாக்கா அதை படிக்கிறத படிச்சுட்டு 6:30 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடுவாங்க. முடிச்சுட்டு குளிக்க வந்துடுவாங்க. குளித்து அந்த 1 மணி நேரத்தில் ரெடியாகி 7:40 ஸ்கூல் பஸ் வந்துடும், கிளம்பிடுவாங்க. 10th வரைக்கும் இங்கே சாரதா மெமோரியலில் படித்தாங்க, ஆத்தூர் நரசிம்மத்தில் இருக்குது. 10th முடித்து +1 +2 அந்தியூர் ஐடியில் படிக்க வச்சாங்க. அதை முடித்தோடனே இவர் வந்து மார்க்கு நல்லா இருந்ததுனால கவர்மெண்ட் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரில் கிடச்சிது. அங்கே பிடெக் ஐடி முடிச்சுட்டு வந்தார். ஐடி படிச்சுட்டு இருக்கும்போது டிசிஎஸில் வேலை கிடச்சிது, அதான் வேலைக்கு போனார். வேலைக்கு போய் 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும் வேலை பார்த்தாரு. தம்பி வேலைக்கு போனோடனே இவர் ரிசைன் பண்ணிட்டு திரும்ப படிக்க வந்துட்டார். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள் சாரை பற்றி. நீங்கள் பேசவே மாட்டீங்க, நீங்கள் தான் கண்கலங்க, நீங்கள் பேசுனால நீங்கள் பேசணுமா? சொல்லுங்கள், எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க சாரை, சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பசங்க படித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நல்ல ஒரு இதில் வந்தது எங்களுக்கு சந்தோஷம்தான். இதுக்கு முன்னாடி சர்வீஸில் இருந்தாங்கல்ல, இப்போ ஐபிஎஸ் அப்படின்னு சொன்னோட தான் இப்போ நிறைய பேர் இது மாதிரி இன்னார் மகன் அப்படின்னு கேட்குறாங்கல்ல, எந்த அளவுக்கு இருக்குது அதெல்லாம்? இப்படி இல்லை, ரொம்ப இதாக இருக்குது. இன்றைக்கி ஊருக்குள்ளே போனாவே டிவியில் பார்த்தேன், கார்த்தி பார்த்தேன், உங்கள் பேட்டி பார்த்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்க்குறவங்களாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி வெளியே சொந்த பந்தம் ஊரில் இருக்கிறவங்களாம் ஃபோன் பண்ணி எல்லாரும் கேட்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து வெளியில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்கள்ட்ட காமிச்சிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து சொல்லாத கஷ்டத்தை வந்து அப்பா வந்து இப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு ஏதாச்சும் கேமரா முன்னாடி பகிர்ந்துக்குங்க. இன்றைக்கி தான் ஜெயிச்சிட்டார்ல, இன்னைக்கு ஏதாச்சும் சொல்லுங்கள். அவர் பட்ட கஷ்டம் இன்னைக்கு ஏதாச்சும் நினைவுல இருக்கா உங்களுக்கு? கஷ்டம் நிறையா பட்டார். ஃபீஸ் கட்ட முடியல, ஃபீஸ் ஒரு முறை பேர் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு எடுக்க போகிற டைம் ஒரு 2 நாளில் பேர் எடுத்துருன்னு சொல்லி அங்கேருந்து பசங்க வந்து சொல்லுவாங்க. சரி, நானும் பக்கத்தில் சொந்த பந்தத்தில் கேட்டு பார்த்தேன். மாமா பணம் அனுப்பிச்சிடுவாங்க, திருப்பி கொடுத்துறேன் அப்படின்ட்டு. அப்புறம் கொடுத்தவங்க கொடுத்தாங்க, இல்லைன்னா அப்புறம் அவரை போஸ்ட் மூலிமா மணியார் பண்ணிடுவார், நேரில் வர முடியாது. நெல் மிஷினுக்கு போய் கொஞ்ச நாள் ஓடி போவாங்க, நெல்ல இருக்கிற மிஷினுக்கு போயிட்டு இருந்தாரு. அது வந்து போனாக்கா 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் வரமாட்டார் வீட்டுக்கு, இருப்போம். மணியார் பண்ணிடுவார், பணத்தை மணியார் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி பணம் கட்டலைன்னா பேர் எடுத்துருன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பேர் எடுத்துட்டாங்க. அவரை பேர் எடுத்து 112 111 அவர் நம்பர் நாங்கள் ஆரம்பத்தில் சேர்க்கும்போது அந்த பேர் எடுத்துட்டு அதை திரும்ப சண்டை பண்ணி தான் அந்த நம்பர் பழைய நம்பரை கொடுன்னு சொல்லி வாங்கினது அவர்கிட்ட. இவ்வளோ கஷ்டப்பட்டு இது மாதிரி பிள்ளை இது மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து விட்டு இடையில இது மாதிரி பேர் எடுத்தோன்னு அப்படின்னா உங்களுக்கு அங்கே நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேலையை பார்க்க தோணாது என்ன? ஆமாம், அதுக்கப்புறம் வந்து தாங்க பணம் ரெடி பண்ணி கொண்டு போய் நான் இல்லை பணம் வாங்கி இவங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இவங்க தான் போய் கட்டினாங்க. நான் இது வரைக்கும் இவங்க ரேங்க் ஷீட்டை பார்த்ததில்ல, கையெழுத்து போட்டதில்லை, எல்லாம் அவங்க அம்மா தான் பார்ப்பாங்க. ஸ்ட்ரிக்டான அப்பாவெல்லாம் இருந்தது இல்லையா சார்? நான் வந்து பணம் அனுப்புறதோடு சரி, படிக்கிறது அவங்க
வெளியவே இருப்பேன். அப்படிங்களா? பணம் வந்து நான் என்ன வேலை வந்து பணம் அனுப்புறதோட சரி சார். அவங்க நல்லா படித்தாங்க. அப்பா படுற கஷ்டத்தை அவங்க மனசில் நினச்சி படித்தாங்க. 2வது வந்து கடன்காரங்க வந்து வீட்டில் வந்து இன்னும் வந்து வாங்கின கடனை கொடுக்க முடியலன்னு கேட்கும்போது அந்த மனநிலையெல்லாம் அவங்கள ரொம்ப பாதிச்சிருந்தது சார். அந்த பாதிப்பு தான் வந்து அவங்கள நல்லா ஒரு ஊக்கம் கொடுத்து படிக்க வச்சுது. இப்போ அவங்க அந்த எண்ணம் உருவாக்குனதே. இப்போ நான் கடன் வாங்கிட்டு நான் வெளியில் போயிடுவேன். அம்மா பிள்ளைங்க தான் இருப்பாங்க வீட்டில். அந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்களா, கடன்காரங்க வந்து கொடுத்தவங்க வந்து கேட்கும்போது அவங்க ஏதாவது ஒன்று சுருக்குன்னு ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ அந்த மனநிலையெல்லாம் இவங்களும் அனுபவிச்சுக்கிறாங்க. ஐயோ அப்பா கடன் வாங்கியிருக்காரு, நம்ம இப்படி வந்து கேட்குறாங்களே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பசங்களுக்கும் அந்த நேரத்தில் இருந்தது. அதெல்லாம் நினச்சி பார்த்தா நல்லா ஓரளவுக்கு படிக்கணும், நம்ம அப்பா பட்ட கஷ்டம் நம்மளால் வந்து அந்த கஷ்டமாக தீரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நல்லா படித்தாங்க, செஞ்சாங்க. இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்காங்க. கடந்த கால கஷ்டங்கள்லாம் இன்னைக்கு வந்து நீங்கி இந்த ஒரு ஆமாம் சார். மகிழ்ச்சியான தருணங்கள்ல ஆமாம் சார். அது நடக்கும் போதே அது ஒரு வசந்த காலம் மாதிரி இருக்கும்ல இன்னைக்கு. கண்டிப்பாக அப்படிலாம் இருந்ததுன்னா இன்னைக்கு இந்த ஒரு கண்டிப்பா பையன். அவ்வளோ சார், கஷ்டப்பட்டோம் அதாவது சார், இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன்னா அது ஒரு சந்தோஷம் தானுங்களா? சரி. சார் சொந்த பந்தங்கிறது பார்த்தீங்களா, பணம் காசு இருந்தால் சொந்த பந்தம் சார். அன்றைக்கி என்னை பார்த்து எங்கள் சொந்த பந்தம்லாம் யாருமே எங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நாங்கள் தனி வீட்டில் எங்கள் பசங்க எங்கள் வீட்டில் 3 பேர் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். நான் வண்டிக்கு போயிடுவேன். எந்த சொந்த பந்தம் வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் பசங்க வாழ்ந்தானுங்க. அந்த எல்லாம் பார்க்கும்போது இப்படி இருக்கிறோமா நம்ம அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குமே இல்லையா சார். படிக்கணும், நல்லா வரணும். இன்றைக்கி 2 பசங்க இன்றைக்கி நல்லா டாப்பாக படித்து நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அவரும் டிசிஎஸில் வேலை பார்க்குறாரு, சின்னவன். இப்போ இவரும் நல்ல ஸ்டேஜுக்கு வந்துட்டு. அப்படி இதை விட எனக்கு என்ன சார் எங்கள் பெற்றவங்களுக்கு பெருமை அப்புறம் தேவை. அதுதான் நானும் கேட்குறேன். இதை விட அன்னைக்கு சொந்த பந்தம் வராத சொந்த பந்தம் எங்களை இன்னைக்கு தேடி வருது. அந்த மாதிரி கொண்டு வந்தது எங்கள் பசங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, கௌரவமாகவும் இருக்குது. நிச்சயமா அவங்கள திரும்பி பார்க்க வச்சது இவங்களால தானுங்களா? ஆமா, கண்டிப்பா நம்ம எவ்வளோ கண்டிப்பா. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கடன் வாங்கி செஞ்சுருந்தாலையும் இன்னைக்கு அவங்களாம் எனக்கு பார்க்குறாங்கன்னா இன்னைக்கு பசங்களோட இதுதான். எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 7 பேர் சார். எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 7 பேர். ஒருத்தர் கூட ஒரு உதவி இந்தாப்பா நான் இதை செய்கிறேன், பசங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு வைக்கிறேன், இந்தா நான் செய்கிறேன் அப்படின்னு யாரும் ஒரு உதவி பண்ணது கிடையாது. நானே தான் பார்ப்பேன், வருவேன், 2 நாள் 1 நாள் இருப்பேன், அப்புறம் கிளம்பிடுவேன். பசங்கள்லாம் ஆனால் ஒரு குடும்பத்துலன்னு பார்த்தா இந்த பசங்க 2 பேரும் எவ்வளோ இந்த ஒரு அந்யோன்யமாக இருந்தாங்களோ அதனால தான் சார் வந்து எதுவும் ஒரு பிரச்சனை இல்லாமல் இவங்களுக்கும் ஒரு கஷ்டம் இல்லாமல் பிள்ளைங்களை வந்து கரெக்டாக அவங்க அந்த இப்போ ட்ரெயின் எப்படி போகுதோ அது மாதிரி அவங்க போல் அவங்க ரூட்டில் கரெக்டாக போயிட்டே இருந்தாங்க. இப்போ இது வரைக்கும் இப்போ கல்யாணமும் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது அன்னைக்கு எப்படி அந்த ஆரம்ப ஸ்டேஜில் எப்படி இருந்தாங்களோ அதே ஸ்டேஜில் தான் இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. 2 பேருமே, 2 மருமகளுங்க, பேர பிள்ளைங்க, 2 பசங்க எல்லாருமே. இப்போ மருமகனும் சரிங்க, இந்த இப்படிப்பா அப்படிப்பா எல்லாம் அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுங்க. மருமகனும் எங்களுக்கு இப்போ பொண்ணு இல்லை, மருமகனும் அப்பான்னு தான் கூப்பிடுங்க. அவங்க வந்து அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. நாங்கள் இது வரைக்கும் பாப்பாளுங்கிட்ட என்ன பண்ணுறீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்க மாட்டோம். பசங்களே கேட்க மாட்டாங்க. அப்புறம் நாங்கள் எதுக்கு கேட்கணும்? பசங்களே வந்து நீங்கள் என்ன பண்ணுற என்ன செய்யணும்னு கேட்கறதில்ல, நாங்களும் கேட்க மாட்டோம். அது மாதிரி நாங்கள் எப்படி பிள்ளைங்களை வளர்த்தோமோ அதே மாதிரி எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு அவங்க எதிர்பார்த்த மாதிரி எங்கள் மருமகளுங்க வந்து சேர்ந்தாங்க. அதுவும் ஒரு நாங்கள் செஞ்ச ஒரு பெரிய புண்ணியம் தாங்க. நிச்சயம். அடுத்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க, மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்டர்வியூக்கு போகும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்ங்கிறது எந்த லெவலில் வந்துச்சு? சரி அவ்வளோதானே, இது ஃபுல்லாக ஈஸியாக கிளியர் பண்ணிடுவாங்க நம்மளுடைய கணவர் அப்படின்ட்டு. ஈஸியாக கிளிக் பண்ணிடும். எல்லாமே ஒரு பயம் இருந்தது ஆக்சுவலாக. எந்த டைமில் ரொம்ப பயம் இருந்துச்சு, எந்த டைமில் கான்ஃபிடென்ட் ரொம்ப இருந்துச்சு? கான்ஃபிடென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போல்டாக எல்லாமே ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்டர்வியூ போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணணும், பயப்படக்கூடாது. இவங்களால தைரியமாக ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. மெயின்ஸுமே வந்து என்கிட்ட எக்ஸாம் எழுதிட்டு சொல்லுவாங்க. எக்ஸாம் வந்து மெயின்ஸில் நிறையா ட்விஸ்ட் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இவங்க கூட எக்ஸாம் மிஸ் எழுதியிருப்பாங்கல்ல மற்றவங்க, அவங்க வந்து எக்ஸாமை வந்து ஒரு விதமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஒரு விதமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஒரு எக்ஸாம் கொஷனுக்கு ஆன்சர் எழுதியிருப்பாங்க. அந்த ஆக்சுவலாக 10 பேரில் இவங்க ஒரு 11வது ஆளாக தான் இருப்பாங்க. 10 பேரும் ஒரு விஷயத்த பேசும்போது இவங்க மட்டும் அது விஷயத்தை வந்து சொல்லுவாங்க, இல்லை இது ஆக்சுவலாக இந்த கொஷின் இப்படி கேட்கல, இது வந்து இதுதான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும், நான் இதான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாங்க, டவுட் இல்லாமல். அதே மாதிரி தான் ரிசல்ட்டும் வந்துச்சு. இவங்களுக்கு மெயின்ஸில் நல்ல மார்க்கு. ஸோ
இவங்க பண்ற ஒரு விஷயத்துல வந்து கான்ஃபிடென்ட்டா கரெக்டா தான் நான் பண்றேன் அப்படின்ற ஒரு இந்த கால்ல ஒண்ணு confidence அந்த சேத்துல ஒண்ணு அப்படிங்களா இல்ல சேத்துல ஒரு கால் இல்ல, அது ஒரு பண்ணுவாங்களே ஐயோ அது அவங்க மாதிரி. அப்படி சொல்லிட்டாங்களே ஒருவேளை நான் தப்பா எழுதியிருப்பேனோ அப்படின்றதுலாம் இல்ல. நான் கரெக்டா புரிஞ்சுட்டு நான் கரெக்டா எழுதியிருக்கேன்றதுல அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு அந்த கொஸ்டினை படித்தோன்னே சூப்பராக ஆன்சர் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து அவன் ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் வந்து பர்டிகுலர் ஏதாவது ஒரு ஃபேக்டர் போது கேட்டிருப்பாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த கொஸ்டினை சரியாக படிக்கலன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து வேறு இடத்துலேருந்து டைவர்ஸி ஆகி வேறு இடத்துல ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிருவோம். ஸோ நான் வந்து இப்போ ரொம்ப வருஷம் கழித்து படிச்சு எழுதுறேன்னா, நிறையா புது பசங்க கூட சேர்ந்து படிச்சு எழுதுவோம்ல, என் கூட பழைய பசங்க கூட சேர்ந்து படிச்சு எழுதுனாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எழுதுனாங்க, அவங்களும் எழுதுனாங்க, புது பசங்க எழுதுனானுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய பசங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்கல்ல, அவனுங்களுக்குலாம் தெரியும் அவனுக்கு எப்படி கேள்வி கேட்பானுங்க யூபிஎஸ்சியில். ஈஸி மாதிரி தான் தெரியும், ஆனால் ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியும். நாங்களாம் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு 3 ஆனால் கம்மி, எங்கள் பாப்புலேஷன் கம்மி, ஏன்னா நாங்கள் ரொம்ப வயசானவங்க எல்லாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இப்படி எழுதக்கூடாது, இதில் வந்து இதை தான் கேட்குறாங்க, நம்ம ஃபுல்லாக எழுதக்கூடாது, இதை தான் நம்ம எக்ஸ்ட்ரீம் எழுதுங்கிற மாதிரி ஆன்சர் சொல்லிட்டு இருக்கோம். அந்த புது பசங்க எல்லாருமே இல்லை இது ஈஸியாக இருந்துச்சு, ஏன்னா பரீட்சை முடிச்சுட்டு வந்தோன்னே நாங்களாம் அடி என்னடா கஷ்டமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தப்போ அவனுங்க கட்டி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நானுங்க ஏன்னா ஈஸியாக இருந்துச்சின்னு இருக்கீங்க, கஷ்டமானடா இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ஸோ இப்போ இது வந்து அந்த பர்டிகுலர் இதை தான் கேட்டிருக்காங்க, பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும் ஆனால் கஷ்டம் அப்படின்ட்டு. அப்போ அது யாரெல்லாம் கஷ்டம்னு ஃபீல் பண்ணாங்களோ அவங்களாம் பாஸ் பண்ணிட்டாங்க. இல்லை அவங்க வந்து ஈஸியாக தான் கேட்டிருக்கான்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு ஸ்கோர் வரல. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அந்த க்ரக்ஸு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி இல்லை, இப்போ தானே வந்தாங்க, அவங்களுக்கு வந்து அது டக்குன்னு புரிஞ்சிக்க முடியல. இப்போ அடுத்த நாள் அவங்க பாஸ் பண்ணிடுவானுங்க அந்த பசங்களாம். ஸோ எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதனால அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சார், இப்போ யூபிஎஸ்சி அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது நடந்துச்சா, இல்லை அதுக்கு முன்னாடி நடந்துருச்சா? இல்லை ஐ மீன் எப்படின்னா, நான் 2017 பாஸ் பண்ணேன், 18 ஜாயின் பண்ணேன், 20 வந்து ட்ரைனிங் முடித்தேன். ட்ரைனிங் முடித்து போஸ்டிங் போட்ட அடுத்த 10 நாள் எனக்கு கல்யாணம். அக்டோபர் 29 எங்களுக்கு கல்யாணம், செப்டம்பரில் எனக்கு போஸ்டிங், ஒரு மாதம் தான் கேப்பு. கல்யாணம் முடித்தோம். இவ டெல்லி என் கூட இருந்தா, அங்கே ஒரு 2 வருஷம் இருந்தோம். அப்புறம் 1 வருஷம் லீவ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்துட்டு அப்போ திரும்ப வந்து நான் அட்டெம்ப்ட் கொடுத்தேன் 2023. ஓகே மேம், நீங்கள் சொல்லுங்கள், சார் வந்து இவ்வளவு படிக்கிறத பார்த்தா உங்களுக்கு என்ன, நீங்களும் படிக்கிற ஸ்டூடெண்ட் தானா, அது உங்களுக்கு பெருசாக தெரிலையா, இல்லை ஆச்சரியமாக இருந்துச்சா, என்ன இப்படிலாம் படிக்கிறாங்க? ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இப்போது 100 மார்க்ஸ்னால் ஒரு 70 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் தான். இவங்களும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தாங்க, லைக் 70 to 80 எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த குடும்ப சுச்சுவேஷன்னாலேயும் என்னமோ அந்த டெடிக்கேஷன் வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் வராது. எனக்கே இப்போ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போமே, கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போமே, மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுவோமேனு. இவங்க வந்து சண்டே மட்டும்தான் ரிலாக்ஸேஷனுக்கு வச்சுப்பாங்க. அந்த 6 days படிப்பா, இந்த டைமுக்கு இதுதான் பண்ணணும், இந்த டைமுக்கு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும், இந்த டைமுக்கு காஃபி குடிக்கணும், இந்த டைமுக்கு தூங்கணும், அது ஸ்கிப்பே ஆகாது. இந்த அதாவது அவங்க 2017 பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பல வருஷங்கள் படித்தாங்க. அப்போ டைம்ல இருந்துமே இப்போ டைம் வரைக்குமே இந்த ஐபிஎஸ் பாஸ் பண்ணுற வரைக்குமே ஸ்கிப்பே ஆகல ஒரு நாள் கூட. அப்புறம் அந்த சண்டே வந்து படிக்க மாட்டாங்க, சண்டே புக் எடுக்க மாட்டாங்க, ஃபுல்லாக லீவு. அன்றைக்கி அவங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுவாங்க. மண்டேலேருந்து அந்த அது எல்லாரும் என்னாலே பண்ண முடியாது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இவங்க அந்த மாதிரி படிக்கும்போது. நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயமா என்ன, படிக்கிறதுலையா இருக்கட்டும், மற்றபடி இப்படிலாம் ஃபாலோ பண்ணுறாரப்பா, நம்மளால முடியவே முடியாது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து வியந்த விஷயம் என்ன? இந்த டெடிகேஷன் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்பிங், இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம மட்டுமே அதை வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே சொல்லி கொடுப்பாங்க. சுயநலமாக யோசிக்க மாட்டாங்க. ஆமாம், சுயநலமாக இருக்க மாட்டாங்க. நம்ம பாஸ் ஆகலைனாலும் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இப்போ ரைட்டிங்லாம் இருக்கும், ரைட்டிங் வந்து இவங்க கூட படிக்கிறவங்களுக்கு ரீட் பண்ணி அவங்க அதில் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா, இல்லைடா இது இப்படி இம்ப்ரூவ் பண்ணி எழுது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க வீட்டில் இருந்து. இவங்க படிக்கும்போதே அதையும் பண்ணாங்க. இது நம்ம டைம் வேஸ்ட்டாக அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்னா போய் பண்ணுறது, இது எல்லாமே நான் வந்து பார்த்த விஷயம். சார், நீங்கள் ஆக்சுவலாக மேமோட ஊர் வந்து மதுரை இல்லையா? மதுரை அலங்காநல்லூர். அலங்காநல்லூரில் 1 கிலோமீட்டர் புதுப்பட்டி, புதுப்பட்டின்னு சொல்லுவாங்க. புதுப்பட்டி அவங்க. அதே மதுரையில் வந்து இன்னைக்கு ரயில்வே துறையில் ஒரு உயர் அதிகாரியாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமையாக இருக்கும் உங்கள் கூட சார்ந்தவர்களுக்கெல்லாம்? ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. அதுதான் இப்போது வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்தாங்க. இப்போ ஃபங்க்ஷன் நடந்தது, ஃபேர்வெல் ஃபங்க்ஷன், அதுக்கு கூட வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அங்கேருந்து வருவாங்க இந்த மாதிரி. அங்கே இருந்தாலும் இங்கே ரயில்வேல இவங்க கூட ஒர்க் பண்ணதுலேயே வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்க எல்லாருமே மதுரைனால டிவிஷனில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அது ஒரு மாதிரி பெருமையாக தான் இருந்தது. ஓகே மேடம். மேம், இப்போ வந்து சார் வந்து ஆல்மோஸ்ட் ஐபிஎஸ் ஆகிட்டார், இப்போ ட்ரைனிங் இருக்குது, அதுக்கப்புறம் கேடர் ஒதுக்குறதோட தான் இருக்குது.
ஐபிஎஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து என்ன ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு? இனிமேல் உங்கள் வீட்லேயே ஒரு ஐபிஎஸ். ஸோ ஐபிஎஸ்னால் பார்த்தீங்கன்னா, நான் பெருசாக ஐபிஎஸோட இன்ட்ராக்ஷன்ஸ் எங்கள் ஃபேமிலியில் யாருமே இருந்ததில்லை. நாங்கள் சினிமாவில் பார்த்தது அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ நியூஸில் பார்க்குறோம், ஏதாவது நடக்குது அப்படின்னா அதை வந்து சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இல்லை. நான் ஐயோ இப்படி நடக்குதே அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு இதில் தான் இருந்திருக்கோம். பட் இப்போ வந்து நம்ம கூடயே ஒருத்தவங்க அதுக்கு சரி பண்ணக்கூடிய ஆள் ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களால ஏதாவது மாற்ற முடியும்னா மாற்ற முடியும். அது ஒரு பெருமையாக தான். சின்ன ஒரு வருத்தமாக இருக்கா? குழந்தை கூட அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணல, இப்போ அடுத்து ட்ரைனிங்க்கு போகிறாரு, அடுத்தடுத்து ஒரு லாங் கேப்பாகவே இருக்குல்ல? அது பெரிய miss தான் அது ரொம்ப actually. கஷ்டம் தாங்க. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்பயே பார்த்தீங்கல்ல, கொஞ்சம் கூட அமைதியாக இருக்க மாட்டேன்றா, விளையாண்டே இருக்கா. பையனும் ரொம்ப ஆடும். 2 பேர் சின்ன குழந்தைங்க, 2 பேர்த்தையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ 2 வருஷம் நாங்கள் ட்ரைனிங்கில் கஷ்டப்படுறத விட இவனுக்கு தான் கஷ்டம் அதிகம். அந்த விதத்தில் எங்கள் அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இல்லை இவங்க படிக்க போனப்போ நான் அம்மா கூட இருந்தேன். இங்கே கொஞ்ச நாள் இருந்தேன், அம்மா கூட கொஞ்ச நாள் இருந்தேன். அப்போ வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பாங்க, நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ 2 புதுசாக கல்யாணம் பண்ணுறோம், கண்டிப்பாக வீடு வேணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா தம்பி லோன் போட்டான், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க, அப்புறம் இவ சப்போர்ட் பண்ணான். எல்லோரும் சப்போர்ட் பண்ணி தான் அந்த வீட்டை கட்டணும். நாங்கள் அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு வீடு தான். அதுவுமே நான் +2 முடித்து காலேஜ் போகிற வரைக்குமே கூரை வீடாக தான் இருந்துச்சு. அப்போ ஒரு தடவை ஒரு நல்ல மழை பெஞ்சு எல்லாம் பிச்சு போச்சு. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடு மாற்றும் போது கூட கடங்காரங்க சண்டை போட்டாங்க, கடன் கொடுக்காம நீ வீட்டை ஓட மாற்றிடும். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், அதுக்காக வீடு ஓடு மாற்றாம இருக்க முடியும், தங்கறதுக்கு வீடு வேணும்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு நிறைய கஷ்டம் வந்துச்சு ரொம்ப. ஏன் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து லாரி ஓட்டினார். அப்போ வந்து பார்த்தா நிறைய நஷ்டம் வரும். அப்போ அந்த டைமில் லாரி வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி ஓட்டினா, அந்த லாரி ரிப்பேர் பண்ணி ஓட்டின லாரி ஆட்டோமேட்டிக்காக செலவு வச்சுட்டு தான் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் லாரி வந்து என்ன பண்ணார், அந்த ஆக்சிடெண்ட் லாரி கஷ்டம் ரொம்ப எடுத்துட்டு விற்றுட்டு நெல் ஹார்வெஸ்ட் பண்ணுறது போனார். அதுக்கெலாம் போனாங்கன்னா 10 மாதம் 11 மாதம் வீட்டுக்கு வர மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஆந்திரா போவாங்க, கர்நாடகா போவாங்க, கேரளா போவாங்க. கண்டினியூஸாக சீசன் ஃபுல்லாக நெல் அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டாக, படிப்பில் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப இன்வால்வாக இருந்திருக்கிறாரோ, வருங்காலத்தில் சமூகத்தில் எல்லாருக்கும் ஒரு மதிக்கக்கூடிய, ஒரு மரியாதை தரக்கூடிய, ஒரு மனநிறைவை தரக்கூடிய இந்திய காவல் பணிகளையும் அந்த ஒரு கலக்குவார் அப்படின்னு எதிர்பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு இருவருக்கும் நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. Riya's Golden Key Construction and Consultancy, crafting your curiosity. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.